நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து கள அளவில் வந்து உங்கள் கட்சிக்காரில் முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஒழுங்காக இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது. அது மீண்டும் நாங்கள் தான் வருவோம். வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சுதான் நல்லது. நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க 8 போலீஸு 2 IPS ஆஃபீஸர். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஹைகோர்ட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே வந்து சுருக்கமுறை திருத்தம் செய்வாங்க. அதே போல தீவிர சுருக்கமுறை திருத்தம், அதாவது சம்மரி ரிவிஷன், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க. ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது. குடிபெயர்ந்தவர்கள் எங்கே அவங்க விலாசமே தெரியாது, எங்கே இருக்காங்க கூட தெரியாது, அவங்க ஓட்டு அப்படியே இருக்கும். அதுபோல் ஏ தொகுதியில் ஒன்று வச்சுருப்பாங்க, பி தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க, அதை நீக்கிறது கிடையாது. இது வந்து பல முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திட்ட வலியுறுத்தியும் கூட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷிஃப்டடு இடமாறி பிறந்தவர்கள் எங்கே போயிருப்பாங்க, இந்தியா விட்டு இது தமிழ்நாட்டு விட்டு வெளியே எங்கே போயிருப்பாங்க, அவங்களுடைய அந்த பேர் அப்படியே இருக்கும். அதுபோல விலாசமே இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டின அடிப்படையில் பல முறை வந்து கழகத்தின் சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட போய் ரெப்ரசன்ட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதில் வந்து கவனம் செலுத்துவதில்லை. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் தீவிர சுருக்கமுறை திருத்தத்தை பொறுத்தவரை மேற்கொண்டதன் காரணமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். எனவே எங்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு, குடிபெயர்ந்தவர்கள் ஷிஃப்டடு கள்ள ஓட்டு நம்பி இருக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய வந்து அடிப்படை வந்து ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை வந்து அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது போல இன்னைக்கு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது இன்னைக்கு. எனவே தான் நாங்கள் சொல்றோம், சார் வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எஸ்ஐஆர் பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வந்து வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் வந்து இருக்கின்ற ஒரு நிலை வரும். இதில் இப்போ வந்து என்னன்னா, நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து கள அளவில் வந்து உங்கள் கட்சிக்காரில் முடுக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் புறக்கணிச்சுட்டு போங்க, நாங்கள் வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம். ஆனால் ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் ஏற்றி விட்டு முழுக்க எஸ்ஐஆரை வந்து எஸ்ஐஆர் வந்து தீவிரமாக அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக. ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க, இப்படிப்பட்ட ரெட்டை வேடம் வெளியில் சொல்றது ஒன்று, கள அளவில் செய்யறது ஒன்று. எனவே தான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போன்று எல்லா சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்லை மாவட்ட செயலாளர், அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 2 அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்று இன்னைக்கு வந்து அதாவது இறந்தவர் பேர் நீக்கிறது கிடையாது, இன்னைக்கு குடிபெயர்ந்த பேர் நீக்கிறது கிடையாது, அதே போல் வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது, இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தை வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகர ஆணையம் இன்றைக்கு செயல் வடிவு கொடுப்பு தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல்.
எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற வகையில் தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறுக்கிடுறீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ், இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளோ எழுச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது இன்னும் சில நாட்களில் இருக்கின்ற நாட்களில் ஒழுங்காக இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது. அது மீண்டும் நாங்கள் தான் வருவோம். வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் அவர் தெரிஞ்சுனா நல்லது. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல் மாநகர ஆணையம் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையாக நடக்குன்றது தான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வியும் கூட. அதுக்கு ஏற்ற வகையில் சென்னை மாநகர ஆணையர் இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமாக செய்யுங்க. அப்படி நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் இன்றைக்கி என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க 8 போலீஸு, 2 IPS ஆஃபீஸர், 3 இன்ஸ்பெக்டர், 2 AC, ஒரு கான்ஸ்டபிள். இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி 4.5 வருஷம் ஹைகோர்ட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் இன்றைக்கி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்கும் இன்றைக்கி. அதனால் ஒன்று தெரிஞ்சுங்க, அதுபோல் இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க வாய்மொழியாக. ஆனால் மாற்றுறது நீங்கள் தான் மாட்டுவீங்க. அதனால் மாட்டாமல் இருக்கணும்னா நேர்மையாக எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு செயல்படுனா படிக்க ஒரு ஃபார்மு, ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படித்தவங்க, ஒரு 5வது படித்தவங்க, இவங்களெல்லாம் போடுறதா பல்காக என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ இந்த வாக்கை நீக்கக்கூடாது, அவன் இருக்க மாட்டான், நீக்கக்கூடாதுன்றாங்க. செத்து போனான், ஐயா நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதில் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக இதற்குரிய பதிலை நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துகிறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரையிட்டு செயல்படுத்துகிறவர். அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் செயல்பட தவறினால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.